ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு குவாதிஷ் கிட்ஸ் டைம். என்னடா இது கிட்ஸ் டைம்னு சொல்லி பயந்துடாதீங்க. இது வாலிபர்களுக்கான நேரம் தான். நான் லக்ஷன்யா, இவங்க என்னோட சிஸ்டர் ரங்கீலா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குவாதிஷ் தேவாலயத்தின் இந்த ப்ரோக்ராம் மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நானும் என் சிஸ்டரும் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு தொகுத்து வழங்க போகிறதுல நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு விசாரிக்கிறவன்ற தலைப்புல இந்த ப்ரோக்ராம பார்க்க போறோம். 1 பேதுரு 5:7 சொல்லியிருக்கிறபடி, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய தேவன் நம்ம மீது மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்காரு. நம்முடைய பாரங்களை சொல்றதுக்கு அவர் தயாரா இருக்காரு. ஆனா நாம தான் அவர்கிட்ட வர்றதே இல்லை. அதற்கு நிறைய காரணங்களை சொல்றோம். சிலர் என்ன சொல்றாங்க, அவர் கடவுள், என்னுடைய பாரங்களை அவர் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பாரங்களை ஷேர் பண்ண மனிதர்கள் தேடுறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க, நான் பாவி, நான் அவர்கிட்ட வரதுக்கு தகுதி இல்லாதவன்னு சொல்லிட்டு நான் எல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் ஆண்டவர்கிட்ட வரேன்னு சொல்றாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ நம்மளே நம்முடைய பாவங்களை சரி செய்து கொள்ள முடியும் அப்படின்னா அது நம்மளால முடியாது. நம்ம ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணோம்னா அவர் நமக்காக நம்மளுடைய பாரங்களை சுமக்கிறதுக்கு அவர் தயாரா இருக்காரு. அக்கா, எனக்கு ஒரு டவுட். கடவுளுக்கு தான் நம்மளோட பிரச்சனை எல்லாமே தெரியுமாச்சு, அப்புறம் எதுக்கு நம்ம சொல்லணும்னு அவர் வெயிட் பண்றாரு? அவரே நம்மளோட ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணலாம்ல. நல்ல கேள்வி லக்ஷ்மியா. இப்போ ஆண்டவருக்கு ஒரு குணம் இருக்கு. அவர் ஒரு ஜென்யூன் பர்சன். வலுக்கட்டாயமா யாரையும் அவர் மாற்ற மாட்டாரு. இப்போ அவருக்கு நல்லது எது கெட்டது எது நமக்கு சொல்லி கொடுப்பாரு. உனக்கு வேணும் விருப்பம் இருந்து நீ என்னை மாற்றணும் நீ ஆண்டவர்கிட்ட கேட்டனா அவர் நம்மளை மாத்துறதுக்கு தயாரா இருக்காரு. இப்போ நீ ஒரு எக்ஸாம்பிள் உனக்கு சொல்றேன். நீ ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது உனக்கு முன்ன யாருமே தெரியாது, 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு. நீ நேரம் அவங்கள்ட்ட போயிட்டு உங்களுக்கு பிரச்சனை இருக்கு இல்லையா, அதுக்கு நான் தீர்க்கறதுக்கு உங்களுக்கு அட்வைஸ் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்? கம்முன்னு உன்னோட வேலையை பார்த்துட்டு போமா, நான் உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டேன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதே மாதிரிதான் நம்மளுடைய பிரச்சனை நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சொன்னோம்னா அவர் நமக்கு உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்காரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்ச நேரம் தேவனை பத்தி பாடி ஆராதிக்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பி இருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பை எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி ஒன்றாக பாடுறோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பி இருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன்,
கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுதிருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் நன்மை மிகுதிருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் நிலைப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் நிலைப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆரணியத்தின் கொள்ளும்போல் என்மேல் நினைப்பதில்லை. ஆரணியத்தின் கொள்ளும்போல் என்மேல் நினைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், நான் உம்மை முடிவு பரியந்தம் உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இப்ப ஆண்டவரை பாடி துதிச்சு ஆராதிச்சிட்டீங்களா? அக்கா, சில பேர் சொல்றாங்க, நான் தான் கடவுளை வந்து டெய்லி ஆராதிக்கிறேன், அவர்கிட்ட நான் எல்லா விஷயத்தையுமே மன்றாடுறேன், ஆனாலும் எனக்கு சில நேரத்துல வந்து நான் வேண்டுகிற எந்த ஜெபமும் வந்து எனக்கு நிறைவேற மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா லட்சுமி. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சுமப்பேன் அவர் அப்படின்னு அவரும் சொல்றாரு. இதே கலாத்தியர் 6:2 என்ன சொல்றாருன்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று. அக்கா, அடுத்தவங்களுடைய பாரத்தை நாம எப்படி சுமக்க முடியும்? அப்படி நம்ம சுமக்கிறதுனால நம்மளுடைய பாரம் தீர்ந்துடுமா என்ன? பிரச்சனை தீராதுதான் லட்சுமியா. ஆனா வந்து நம்ம அவங்களுடைய கஷ்டங்களை கேட்கிறப்போ இப்ப அவங்களுக்காக ஜெபிக்கணுங்கிற பாரம் நமக்குள்ள வரும். அதனால வந்துட்டு நம்மளே பரவாயில்ல, அவங்களே இவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பாரங்களை மறந்துடுவோம். இதற்காக இதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஹெயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம போய் கேட்டு வந்துடலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒருவர் பாரத்தை ஒருவர் எப்படி சுமக்கணும் அப்படின்ற தலைப்புல உங்களுக்கு ஒரு சின்ன கதையை சொல்ல போறேன். எல்லாரும் கவனமா கேக்குறீங்களா? ஒரு ஊர்ல 2 பேர் இருந்தாங்களாம். அவங்க வேலை விஷயமா ரொம்ப தூர தேசத்துக்கு போனாங்களாம். அப்போ திரும்பி அவங்க வீட்டுக்கு இரவுக்குள்ள போகணும். ஆனா ஒரு குளிரான மலையை தாண்டி போகணுமா. அப்ப இவங்க 2 பேரும் இந்த பயங்கரமான குளிர்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு
திடீர்னு பாக்குறாங்க, ஒருத்தவங்க கீழே கிடக்குறாங்க. என்னடா யாருடா இது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு உயிர் இருந்தது, ஆனா சுயநினைவுல இல்லையா. அப்போ ஒருத்தர் சொல்றாராம், நம்ம இவரை தூக்கிட்டு போனா நம்ம குளிர்காய வச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க, உயிர் பிழைச்சிப்பாங்க அப்படின்னு. இதை பார்த்தது இன்னொருத்தர் சொல்றாரு, நம்மளாலே இந்த குளிர்ல நடக்க முடியல, இவரை வேற நம்ம தூக்கிட்டு போனா நம்ம எப்படி காப்பாற்ற முடியும், நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கறதுக்கே டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டாராம். ஆனா இந்த இன்னொருத்தர் இருந்தார்ல, அவர் இந்த கீழே கடந்தவரை தன்னுடைய தோள் மேல தூக்கிக்கிட்டு சுமந்துட்டு போனாராம். அவரை தூக்கிட்டு நடக்க நடக்க அந்த வேர்வையிலே அவருக்கு குளிர் தெரியலையா. 2 பேரும் பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்களாம். அப்போ சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க குளிர் காஞ்சி அவரும் பிழைச்சிட்டாராம். அடுத்த நாள் காலையில எழுந்து பார்க்கும்போது ஒரு நியூஸ் கேள்விப்படுறாங்க, இவங்கள பாதியிலே ஒரு ஆள் விட்டுட்டு போனாங்களே, அவங்க குளிர் தாங்க முடியாம செத்து போயிட்டாங்க அப்படின்ற நியூஸை கேள்விப்படுறாராம். அப்போதான் இந்த 2 பேர் பிழைச்சாங்கல்ல யோசிக்கிறாங்க, நம்ம இந்த மனுஷனை தூக்கிட்டு வந்தோம்ல, அதனாலதான் நம்மளும் உயிர் பிழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? நம்மளும் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கணும். எப்படி தெரியுமா? ஜெபத்தின் மூலம், அப்புறம் உதவி செய்யறது மூலமா நம்மளும் சுமக்கணும். இதுக்கு உங்களுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த லாக்டவுன் டைம்ல நம்ம எல்லாருமே வீட்டுல சாம்பார் சாதம், தயிர் சாதம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு நான்வெஜ் கிடைக்கல அப்படின்னு நிறைய பாரம் இருக்கும். ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம இதை யோசிச்சாவே அவங்களுக்காக நம்ம தானாவே ஜெபிப்போம், உதவி செய்வோம். நம்மளுக்கு நம்மளுடைய பாரம் பெருசாவே தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, பிறருக்காக நம்ம ஜெபிக்கணும். இல்ல நான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுறேன், ஏசப்பா என்னை உயர்த்தட்டும், அதுக்கப்புறம் நான் பிறரை பார்த்து நான் நினைக்கிறேன், பிறருக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒரு நாளுமே அப்படி ஒரு காலம் வராது. இப்போவே நம்ம டெய்லியும் பிறருக்காக நம்ம ஜெபிக்கணும், பிறருடைய பாரத்தை நம்ம சுமக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் தயாரா இருக்கீங்களா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஹெயின் சொன்னதை கேட்டிங்களா? இப்போ பிறரோட வார்த்தை சுமக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்களில் கொரோனா வைரஸ் நம்ம தேசம் ஃபுல்லாக பரவி இருக்கு. இதனால பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவரும் சுகம் பெறுவதற்காகவும், இதில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸ், நர்ஸு அண்ட் துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்படுறதுக்காகவும் நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். சரி, ஓகே, நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணலாமா? அவங்க சொன்னதுபடி 3 காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஒன்று கோவிட்-19க்காக, 2வது நம்ம பொருளாதார இழப்புக்காக, 3வது பயம். சரி, அந்த 3 காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஜெபம்னு சொல்லும் போது எல்லாரும் சரி, எங்க இருந்தாலும் சரி, உங்க இடத்துல இருந்து இறங்கி முழங்கால் படிக்கிட்டு கர்த்தர் இடத்துல ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே உம்மை துதிக்கிறோம், குமாரனாகிய தேவனே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தாவியானவரே உம்மை துதிக்கிறோம், திரேக தேவனே எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த நாள்லப்பா அப்பா இந்த செக்மெண்ட் மூலியமாகப்பா அப்பா எத்தனையோ ஜனங்கள் இதை பாக்குறாங்கப்பா. அவங்க எல்லாருக்கும்ப்பா, அவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஜபத்தின் ஆவியை நீங்க ஊற்றுங்கப்பா. அப்பா, பிறருடைய பாரத்தைப்பா அப்பா சுமக்கத்தக்க கிருபைகளை தாங்கப்பா. இந்த நாள்லப்பா கோவிட்-19 மூலியமாகப்பா எத்தனையோ இழப்புகள்ப்பா அப்பா, மனுஷனுடைய வேதனைகள் அதிகமாகி கொண்டே இருக்குதுப்பா. அப்பா, பயம் ஒரு பக்கத்துல நெருக்கம் கொண்டு இருக்குதுப்பா. அப்பா, கடன் பிரச்சனை ஒரு பக்கம் நெருக்கம் கொண்டு இருக்குதுப்பா. அப்பா, கொரோனாப்பா அப்பா பரவல் அதிகமாகி கொண்டே இருப்பா. நாளுக்கு நாள்ப்பா வாழ்வாதாரத்தை இழந்துட்டோன்ற ஒரு பயம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குப்பா. ஒரு விஷயப்பா நீங்க தொடுங்கப்பா. இப்பொழுதுப்பா நாங்க ஜெபிக்க போகிற இந்த நேரத்துலப்பா அப்பா நீங்க ஒவ்வொருத்தரையும் தொடர்போதுக்காம கொடான கொடி சோதனப்பா. ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடர்போதுக்காம கொடான கொடி சோதனப்பா. இந்த கொரோனா நோய்ப்பா இதுக்கு மேல யாருக்கும் பரவாதபடி நீங்க தடுத்து நிறுத்த போறதுக்காம கொடான கொடி சத்தம் தடுத்து நிறுத்துங்கப்பா. அப்பா, நீங்க அன்புள்ள தேவன்பா. அப்பா, ஒரு விஷயம் நாங்கள் செய்த குற்றங்களை தயவாய் மன்னித்துப்பா. அப்பா, இந்த கொரோனாவைப்பா நீங்க தடுத்து நிறுத்த போறதுக்காக கொடான கொடி சோதனப்பா. அப்பா, ஹாஸ்பிட்டல் இருக்க ஜனங்களுக்காக வருகிறப்பா. அப்பா, ஒரு சிலர்ப்பா தனிமைப்பட்டி வச்சிருக்காங்கப்பா, அவங்களுக்காக வருகிறப்பா. அப்பா, பயத்தின் ஆவியின் மூலியமாப்பா தற்கொலை செய்தலாமோ என்றுப்பா அப்பா சிந்தனை கொண்டிருக்க ஜனங்களை ஒரு விஷயம் நீங்க தொடுங்கப்பா. அந்த நோய் முற்றிலுமாய் வெளியேறத்தக்க கிருபைகளை தாங்கப்பா. அப்பா, அந்த பயத்தின் ஆவி அவங்களை விட்டு வெளியேறத்தக்க கிருபைகளை தாங்கப்பா. நீங்க அவங்கள மாற்றுங்க. உங்களுடைய வசனம் அவங்களுக்கு காதுகளை துணித்துப்பா. அப்பா, அதுப்பா அவங்க இருதயத்திலோட பேசத்தக்க கிருபைகளை தாங்க. மனம் மாறிப்பா.
உடைய பாதத்துல வந்து உட்காரத்தக்க கிருபைகளை தாங்கப்பா. ஜனங்களை நீங்க தொடுங்கப்பா. அப்பா தொட்டு நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கூடான கூட சோதரப்பா. அப்பா அதற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவை கட்டி முறித்து போடுங்கப்பா. அதே போலப்பா அந்த கொரோனா 19க்காகப்பா அப்பா அதற்குள்ளப்பா ஜனங்களுக்காக ஹெல்ப் பண்ணுகிறப்பா. டாக்டர்ஸ்க்காக வருகிற, போலீஸ்க்காக வருகிறப்பா, எம்எல்ஏ எம்பிக்களுக்காக வருகிறப்பா, துப்புரவு தொழிலாளர்களுக்காக வருகிறப்பா. அப்பா இது யாருக்குமே அந்த நோய் தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா உங்களுடைய தெய்வ பிரசன்னம் அவங்க ஆளுகை செய்யத்தக்க கிருபைகளை தாங்கப்பா. அப்பா அந்த நோய்க்காக எதிர்த்து போராடுகிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க தொட பொதுக்காம சொல்றப்பா. இந்நாள் வரையும்பா நாங்க அதிகமான இழப்புகளை காண்டுட்டோம்ப்பா. அப்ப அதிகமான இழப்புகளை கண்டுட்டோம்ப்பா. நீங்க ஒரு விஷயம் அது எல்லாத்தையும் அப்பா எல்லாருக்கும்பா நீங்க ஒரு பாதுகாப்பை தரப்போதுக்காம கூட சொல்றப்பா. ஒருபடுத்திக் கொள்ளுங்கப்பா. அதே போலப்பா வாழ்வாதாரத்தை இந்த நாள்லப்பா இழந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தொடுங்கப்பா. ரோட்டு கடை போட்டு பண்ணிட்டு இருந்தாங்கப்பா. இப்ப எல்லாம் லாக்டவுன்லப்பா எல்லாமே முடங்கி போச்சுப்பா. அப்பா லட்சங்கள்ப்பா செலவு பண்ணிப்பா ஒவ்வொரு காரியத்துக்காக இன்வெஸ்ட் பண்ண ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க தொடுங்க. அப்பா இருக்கிற பயத்தை எடுத்து போடுங்கப்பா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிலிருந்து பட்டினியா கிடக்கும். அப்பா கத்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவும் வராதுன்னு சொன்ன போலப்பா எல்லாரும் இடத்துல நோக்கி எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்க கிருபைகளை தாங்கப்பா. இருதயத்துல பலனை தந்து ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரும் உண்மை தேடத்தக்க கிருபைகளை தரப்போதுக்காக கொடான சோதரப்பா. அதே போலப்பா ஜனங்களுக்காக வருகிறப்பா. கடனைப்பா வாங்கி வச்சிருக்கப்பா. எந்த ஒரு கடைக்காரனும்ப்பா அப்பா வந்து டார்ச்சர் பண்ணாதபடிப்பா அப்பா அவங்களை நீங்க மனதுள்ளப்பா ஒரு காரியத்தை நீங்க எழுப்ப போதுக்காம கூட சொல்றப்பா. கவர்மெண்ட் அதை செய்யத்தக்க கிருபைகளை தாங்க. கவர்மெண்ட் அதை செய்யத்தக்க கிருபைகளை தாங்கப்பா. அப்பா எல்லா கடனையும் அப்பா ஜனங்கள் அடைக்கத்தக்கப்பா வளரத்தக்கவும் கிருபைகளை தாங்கப்பா. அதே போலப்பா கடன் எல்லாம்ப்பா இந்த நாட்கள்லப்பா தள்ளி வைத்திருக்கிறாங்கப்பா. அதெல்லாம் உங்க கையில ஒப்பு கொடுக்குறோம். அதை கட்டத்தக்கப்பா ஜனங்களுக்கு ஒரு பலனை நீங்க தரப்போதுக்காக உங்களுக்கு கொடான கொடி சோதரப்பா. வருகிற நாட்கள்லப்பா பிசினஸ்கள் உயரத்தக்க கிருபைகளை தாங்க. அப்பா எல்லா காரியத்தையும் படைத்த தேவன் நீர், எல்லாத்தையும் மாற்றுகிற தேவன் நீர், உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லப்பா. நீங்க எல்லா காரியத்துக்கும் ஜெயத்தை ஜனங்களுக்கு நீங்க தரப்போதுக்காக உங்களுக்கு கொடான கொடி சோதரம். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க பலப்படுத்தி ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளயும் போகத்தக்க கிருபைகளை தற்போதுக்காக கொடானக்கூடிய சத்திரப்பா. இந்த நாள் ஆசீர்வதிங்கப்பா. பயத்துக்காக வருகிறப்பா. பயப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க தொடுங்கப்பா. அதே போலப்பா சீரியஸா இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கொடுப்பா உங்க கையில ஒப்பு கொடுக்குறப்பா. அப்பா கடைசி ஸ்டேஜ்ல போய் நிற்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன். நீங்கப்பா தொட்டு குணமாக்க போறதுக்காக கொடான கொடி சோத்திரப்பா. தொட்டு குணமாக்க போறதுக்காக கொடான கொடி சோத்திரப்பா. அப்பா நீங்க அன்றைக்குப்பா மலை மேல இருக்கும் போதுப்பா குஷ்டரோகியை தொட்டு நீங்க குணமாக்குனீங்கப்பா. அப்பா அன்றைக்கு நிலைமையிலப்பா அதற்கு மருந்தே இல்லப்பா. ஆனா நீங்க தொட்டு குணமாக்கின தேவன்பா. நீங்க இப்பொழுதுப்பா ஐசியூலப்பா அட்மிட் ஆயிருக்கப்பா. கஷ்டமோ இவங்க பழைக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க தொட போதுக்காக கொடான கொடி சோத்திரப்பா. தொட்டு நீங்க மாற்று போதுக்காக கொடான கொடி சோத்திரப்பா. அப்பா நீங்க மாற்றி ஒரு அற்புதத்தை செய்ய போதுக்காக கொடான கொடி சோத்திரப்பா. அதே போலப்பா அப்ப இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்கப்பா. ஒரு விஷயம் அந்த மருந்து நம்ம கையில ஒப்பு கொடுக்குறப்பா. அந்த மருந்து நம்ம கையில ஒப்பு கொடுக்குறேன். அதை சக்சஸ்ஃபுல்லா ஆகத்தக்கும்ப்பா. அப்பா எல்லா ஜனங்களுக்கு அது இலவசமாய் வந்து சேரத்தக்கும் கிருபைகளை தாங்க. அதற்கு நடுவுல இருந்து செயல்படுகிற எல்லா சத்தமும் கட்டி முறித்து போடுங்கப்பா. எந்த ஒரு மனுஷிக்கு ஆவியும்ப்பா, எந்த ஒரு பொல்லாத ஆவியும்ப்பா அதுலப்பா கேம் பிளே பண்ணாதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ள போறதுக்காக கூடான கூடிய சத்திரம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இன்னும் வருகிற நாட்கள்லப்பா இருக்கிற எல்லா செக்மெண்ட்டையும் கையில ஒப்பு கொடுக்குறோம். வருகிற பிரசங்கத்தையும் கையில ஒப்பு கொடுக்குறோம். எல்லாத்தையும் கையில ஒப்பு கொடுக்குறோம். நீங்க இந்த ப்ரோக்ராம நீங்க நடத்தி தரப்போதுக்காக கூடான சத்தம் பொறுப்படுத்திக்கொள்ளும். நல்ல இடத்துமே பேசுமா ஜெமிக்கல நல்ல பிதாவே. என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? இதோட இதை நிறுத்தாதீங்க. டெய்லி உங்களோட ஜெபத்திலையும் நம்ம இப்போ ஜெபிச்ச மாதிரி இந்த கொரோனாவை பத்தி எல்லாருக்காகவும் நீங்க வந்து ஜெபிச்சுட்டு இருங்க. இப்போ நம்மளோட பாஸ்டர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு வந்துடலாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரதேச பாளையத்தின் சார்பாக புதிதாக வாலிபர்களுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். வாலிபர்கள் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு அவர்கள் ஒப்பாயிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வாலிப பருவத்தில் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறதை தேவன் அதிகமாக விரும்புகிறார். ஆகவே வாலிபர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொகுத்து வழங்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். இப்பொழுதும் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய
தீமாக, கர்த்தருடைய மைய வசனமாக கடந்த சகோதரிகள், பிள்ளைகள் உங்களோடு கூட பேசி இருக்கிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 1 பேதுரு 1 அதிகாரம் 7 வசனத்தில் பேதுரு இப்படியாய் குறிப்பிடுகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பலவிதமான சுபாவங்களை கொண்ட தேவனாய் இருக்கிறார். காரணம் அவருடைய பெயர், அவருடைய பெயரிலே அவருடைய சுபாவங்கள் அடங்கியிருக்கு. ஆகவே பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு கூட 3.5 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவோடு கூட அவன் பயணம் செய்திருக்கிறான். மற்ற சீஷர்கள் இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறதை விட பேதுரு குறிப்பிடுகிறதை நாம அதிகமாய் கவனிக்க வேண்டும். அருமையான வாலிப தம்பி, தங்கச்சி, இந்த நாட்களிலே என்னை விசாரிக்க, எனக்கு ஆதரவாய் இருக்க, என் மேல் அன்பு கூற யாரும் இல்லைன்னு சொல்லி விசாரிப்பற்ற தேற்றவற்ற நிலையில நீங்க இருப்பீங்கன்னா, உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமுள்ள செய்தி, அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த வாலிப பருவம் நீ சந்தோஷமா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய பருவத்துல நீ கலங்கி சோகத்தோடு கண்ணீரோடு இருப்பது தேவ சித்தம் கிடையாது. நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதை வேதாகம் நமக்கு போதிக்கிறது. இந்த கவலை என்பது நம்முடைய சந்தோஷத்தை திருடக்கூடிய ஒரு திருடன். திருடன் வரும்பொழுது அவனை சந்தோஷமா நாம் ஏற்றுப்போமா? திருடன் வரும்பொழுது திருடன் சொல்லி அலறி கத்தி அவனை விரட்டி அடிக்கிறது தான் பார்ப்போம். திருடனை ஒரு நாள் நம் வீட்டில் ஏற்றுக்கொள்ளுகிறது கிடையாது. அந்த மாதிரிதான் கவலை கூட நம்முடைய சந்தோஷத்தை திருடக்கூடிய ஒரு திருடன். இந்த வாலிப பருவத்தில் நீ தேவனுக்காக வல்லமையை எழுப்பி பிரகாசிக்க வேண்டியவன், வல்லமையா எழுப்பி பிரகாசிக்க வேண்டியவள். இந்த நாட்களிலே நீ கவலைப்பட்டு கலங்கி ஒரு இடத்துல முடங்கி இருப்பதை தேவன் ஒரு நாள் விரும்புகிறது இல்லை. ஆகவே சோர்வுகளிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் அவர் விரும்புகிறார். அவர் உன்னோடு கூட சொல்லும்படி பேதுரு மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆனால் மூல மொழியாக்கத்துல உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் எரிந்து விடுங்கள் என்று குறிப்பிடப்பட்டது. அது ஒரு குப்பை மூட்டை. அந்த குப்பை மூட்டைய தயவு செய்து நீங்க சுமந்து கொண்டிருக்க வேண்டாம், அதை எரிந்து விடுங்கள் அவர் மீது. சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோமே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். இந்த பாரம், மன பாரம், அநேக உலக பிரகாரமான காரியங்களை குறித்த ஒரு கவலை, எண்ணத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் என்று உங்க சரீரத்துக்காக நாம கவலைப்படுகிறது. நாளை தினத்தை குறித்த கவலை, அதிகமா கவலைப்பட நீங்க எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி இந்த கவலை உங்களை ஒடுக்கிவிடும். கவலை ஒரு திருடன் மட்டுமல்ல, கவலை உங்களை ஒடுக்கக்கூடிய காரியம் அது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை பரமபிதா பிழை போட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நாம் விசேஷித்தமானவர்கள். ஆண்டவர் நம்மை எல்லா சிருஷ்டிப்புகளையும் நம்மை விசேஷித்தமானவர்களாக நம்மை பார்க்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட, தேவ சாயலால் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மளை பார்த்து படைச்சிருக்கிறார். அவரை போலவே நம்மளை படைச்சிருக்கிறார். அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படியே நம்மை படைத்திருக்கிறார். ஆகவே ஆகாயத்து பட்சிகளை விட, காட்டு புஷ்பங்களை விட நம்ம மேலதான் தேவன் ரொம்ப அக்கறையா இருக்கிறார். தம்பி, தங்கச்சி, உன் மேலதான் ஏசப்பா ரொம்ப அக்கறையா இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா! இந்த நாளில் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவில் ஒரு முழத்தை கூட்டுவான் என்று மத்தேயு 6:27 குறிப்பிடுகிறார். நீ அதிகமா கவலைப்பட, நாளை தினத்தை குறித்த கவலை, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று உன் சரீரத்துக்காக, ஜீவனுக்காக நீ கவலைப்படுகிறதுனால என்ன சம்பவிக்கும் தெரியுமா? இந்த சரீரத்தினுடைய ஒரு அளவு குறையுமே அல்லாமல் ஒரு அளவு கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயுசு நாள் குறையுமே அல்லாமல் ஆயுசு நாள் கூடாது. நீ அதிகமா கவலைப்பட்டு கலங்கும் போது சரீரத்துல தேவையில்லாத வியாதி, பலவீனம் வரும், சோர்வு வரும், துக்கம் வரும். இதனால ஆயுசின் வருஷங்கள் ஒரு நாள் குறையுமே அல்லாமல் ஒரு நாள் கூடாது. நமக்கு ஒரு நாள் ஆயுசு நாள் கூடும் என்றால் அதை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று அதை பயன்படுத்தலாமே.
இன்னும் ஒரு நாள் உயிரோடு வாழ்ந்தா இன்னும் ஒரு கூட்டத்துக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிவிக்கலாமே. காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? ஆகவே அருமையான தம்பி, தங்கச்சி, வாலிப சகோதரா, வாலிப சகோதரி, இயேசு உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். நீ வாழுகிறதை அவர் விரும்புகிறார். நீ வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இயேசு கிறிஸ்துவோடு கூட சீஷர்கள், 12 சீஷர்கள், 70 சீஷர்கள், 120 பேர், 500 பேர் என்று ஆயிரக்கணக்கான சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தாலும் பேதுருக்கு ஒரு தனி சிறப்பிடத்தை ஆண்டவர் கொடுத்துட்டே இருந்தார். மற்றவர்கள் குறிப்பிடுகிறதை விட பேதுரு குறிப்பிடுகிறது நாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. காரணம் என்னவென்றால், பேதுரு இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறான். காரணம், பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு கூட 3.5 ஆண்டுகள் அவன் நடந்து பழகி இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. அதுல 3 மிக முக்கியமான சீஷர்கள் இருக்கிறாங்க. அதுல பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேர்ல முதலாவது வருகிறது பேதுரு தான். மூத்தவன், வயசுல மூத்தவன், அனுபவத்துல மூத்தவன், ஊழிய காரியங்கள்ல முன் நின்று செயல்படுகிறவன் இந்த பேதுரு. ஆகவே மற்ற சீஷர்கள் சொல்கிறதை விட பேதுரு சொல்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். பேதுரு சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறார் ஆனபடியால். காரணம், பேதுருவை இயேசு கிறிஸ்து விசாரித்திருக்கிறார். எப்பொழுதெல்லாம் பேதுரு இயேசு கிறிஸ்து விசாரித்திருக்கிறார் தெரியுமா? லூக்கா 5ஆம் அதிகாரம், மார்க் 2ஆம் அதிகாரம், மத்தேயு 17ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் ஆகிய அதிகாரங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பேதுருடைய வாழ்க்கையில நடந்த சில மிக முக்கியமான சம்பவங்கள்ல பேதுருவை ஆண்டவர் வந்து விசாரித்திருக்கிறார். சரிங்களா? மத்தேயு சுவிசேஷ புத்தகம், லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பேதுரு இரவெல்லாம் மீன் பிடிக்கிறார், ஒன்றும் அகப்படல. காலையில ஆண்டவர் அவனுடைய படகை கேட்டு அந்த படகில் ஏறி பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு பேதுரு கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், வலையிலே கொண்டு போய் ஆழத்துல கொண்டு போய் வலையை போடு அப்படின்றார். பேதுரு சொல்றான், இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆயினும் உடைய வார்த்தையின்படியே போடுகிறேன் என்று சொல்கிறான். இரவெல்லாம் பிரயாசப்படுகிறான். காரணம், ஒரு மீனவன், ஞானமுள்ள மீனவன் ராத்திரியில தான் போய் மீன் பிடிப்பான். காரணம், இரவு நேரத்தில் தான் மீன் கூட்டங்கள் அதிகமாக குவிந்து வரும். ஆகவே ஒரு மீனவனுக்கு இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? தச்சன் ஒரு செய்தியை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ப்ரொஃபஷன்னா நாம ஒர்க் பண்ணி இருக்கும் போது நம்முடைய வேலை சார்ந்த ஒருவர் ஆலோசனை சொல்லும் பொழுது நாம் ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய வேலை இல்லாத இன்னொரு வேலையில இருக்கிற இன்னொரு நிறுவனத்தில் இருக்கிறவர் நமக்கு ஆலோசனை சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்போ நான் ஒரு போதகனாக இருக்கிறேன், எனக்கு முன்பாக இருக்கிற தம்பி அவங்க ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரு. நான் ஒரு போதகன், நான் இன்ஜினியரா இருந்தாலும் நாம சொல்கிற நம்முடைய வேலை நமக்கு தான் தெரியும். அந்தந்த வேலையில அவங்க ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால நேரத்துல ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். பேதுரு இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு தச்சன், பேதுரு ஒரு மீனவன் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அவன் சொல்லுகிறான், இதோ உம்முடைய வார்த்தையின்படியே போடுகிறேன். ஹல்லேலூயா. இரவெல்லாம் பிரயாசப்பட்டான், ஒன்றும் அகப்படல. வலையை அலசி கொண்டிருக்கிறான், வெறுங்கையோடு திரும்ப வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருக்கிறான். அவனுடைய உழைப்பு அவனை கைவிட்டது, அவனுடைய திறமை அவனை கைவிட்டது, அந்த நாள் அவனை கைவிட்டது. எது அவனை கைவிட்டாலும் இயேசு கிறிஸ்து அவனை கைவிடவில்லை. அவர் அவனை விசாரித்தார். இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை என்று கலங்கின, குழப்பத்துல, தோல்வி அடைந்த நிலையில, தன்னுடைய வேலையில, பிசினஸ்ல, இந்த நாளில நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். பேதுரு சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. காரணம், பேதுருவை விசாரித்தார், உங்களையும் விசாரிப்பார். ஹல்லேலூயா. பேதுருடைய இழப்புல கர்த்தர் அவனை வந்து விசாரித்து அவனை தூக்கி எடுத்தார். உங்களையும் விசாரிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து யோவான் 15:5 இப்படியாய் குறிப்பிடுகிறார், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கூடாதது போல நீங்களும் என்ன நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து இல்லாம நாம தனித்து இயங்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அருமையான தம்பி, தங்கச்சி, தொடர் தோல்விகள்ல சிக்கொண்டு கிடக்கிறாயோ, இன்றைக்கு ஆண்டவரோடு கூட பேசுகிறார். இயேசு கிறிஸ்து இல்லாம நீ தனித்து இயங்கணும்னு பார்த்தால் நீ அதுல தோல்வியை தான் சந்திப்பாய். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட
உன்னுடைய பிரயாசத்தை பகிர்ந்து கொள். ஆண்டவருடைய வார்த்தையின்படியே செய். ஆண்டவர் நிச்சயமா அவனுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல பேதுருடைய மாமி சுகவீனமா இருக்கிறாங்க. பேதுருடைய மாமி சுகவீனமா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பேதுருடைய வீட்டுக்கு வருகிறார். பேதுருடைய மாமியை தொட்டு சுகமாக்குகிறார். பேதுருடைய மாமி எழுந்து ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறார். ஹல்லேலூயா. இப்ப வியாதி என்பது எவ்வளவு ஒரு கொடுமையான ஒன்று. இந்த நாட்கள்ல இந்த கொரோனாவினால அநேகர் பாதிக்கப்பட்டு மரிக்கிறார்கள். வியாதி மருத்துவர்கள் என்று சொன்னாலுமே பயந்து நடுங்குகிற காலங்களாய் மாறிவிட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே பேதுருடைய மாமி வியாதிப்பட்டிருந்தாள். இயேசு கிறிஸ்து பேதுருடைய மாமியை தொட்டார், சுகமாக்கினார். அவள் சுகமானாள், எழுந்து பணிவிடை செய்தார். இதெல்லாம் பேதுரு பார்க்கிறார். என்னுடைய வேலை ஸ்தலத்துல ஆண்டவர் என்னை உயர்த்தினார். என்னுடைய மாமி வியாதியா இருந்த என்னுடைய மாமியை ஆண்டவர் சுகமாக்கிறார். ஆகவே என்னை விசாரித்தவர் உங்களையும் விசாரிப்பார் என்ற அனுபவத்தோடு தைரியத்தோடு பேதுரு எழுதுகிறார். என்னுடைய மாமியை விசாரித்து சுஸ்தமாக்கின கர்த்தர் உங்களையும் விசாரிப்பார் என்று சொல்லி எழுதுகிறார். ஆகவே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிற கர்த்தர். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் முன்னமே அறிந்திருக்கிறார். உங்களுக்கு எது எந்த நேரத்துல கொடுக்கணும் சொல்லி இயேசுபாவுக்கு நல்லா தெரியும். ஆகவே என்னது தேவை என்பதை ஆண்டவர் முன்னமே அறிந்திருக்கிறபடினால் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட. ஹல்லேலூயா. எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி நீ கலங்க வேண்டாம், உன் கூட கர்த்தர் இருக்கிறார். மூன்றாவதாக, பேதுரு ஊழியத்துக்கு வந்த பிறகு ஊழியத்துல இருக்கும் போது அவனுக்கு ஒரு பணப்பற்றாக்குறை வருகிறது. இதை நம்ம மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்கள் நீங்க வாசிக்கும் பொழுது வரி செலுத்துகிறதை குறித்து பேதுருவிடத்துல அந்த நாட்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அப்படின்னா அன்னைக்கு ஒரு யூதன் தேவனுடைய ஆலயத்துல அவன் வரி வசூலிக்கப்பட வேண்டும், வரி செலுத்தணும், அரசாங்கத்துக்கு வரி செலுத்தணும். அது தேவனுடைய ஆலயத்துக்குரிய வரியா அந்த நாள் வசூலிக்கப்படும், வரி செலுத்தணும். உம்முடைய போதகர் வரி செலுத்துகிறது இல்லையா என்று கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் முழு நேர ஊழியக்காரர், பேதுருவும் முழு நேர ஊழியக்காரங்க. தங்களுடைய வேலைகளை விட்டு விட்டு ஊழியத்துல இறங்கிட்டாங்க. வலையை விட்டு விட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றாங்க இந்த பேதுரு. இப்போ அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து வரி செலுத்துகிறது இல்லையா என்ற இந்த கேள்வி பேதுருவை அதிகமாய் யோசிக்க வைத்து விட்டது. காரணம், ஊழியத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், இப்ப கையில பணம் இல்லை, என்ன செய்யறது? பேதுரு உள்ளே நுழையும் பொழுது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே ஆண்டவர் பேசுகிறார். பேதுரு, உனக்கு எப்படி தோன்றுகிறது? வரி செலுத்துகிறது, வரி தீர்வை செலுத்துகிறதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். நீ போய் தூண்டில் போடு, ஒரு மீனை பிடி, அதன் வாயில பார், ஒரு வெள்ளிப்பணத்தை நீ காண்பாய். நாம் அவர்களுக்கு இடரெல்லாம் இராதபடிக்கு நீ போய் அவர்களிடத்துல வரி செலுத்து என்று சொல்கிறார். பேதுரு இந்த காலத்துல இந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்ல கூட இல்லை, மனசுலதான் யோசனை உள்ள நுழையிறான். உள்ள நுழையும் போதே அவன் என்ன தேவையோடு உள்ள வரான்னு சொல்லி ஏசப்பா நல்லா அறிந்திருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தம்பி, தங்கச்சி, நீ ஆண்டவர்கிட்ட வரும்போது உன் தேவை என்னன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நல்லா அறிஞ்சிருக்கிற ஆண்டவர். யாருக்குமே நம்ம இடரெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். இந்த அரசாங்கத்துக்கோ நம்முடைய குடும்பத்துக்கோ இந்த சமூகத்துக்கோ நாம் எந்த விதத்துல இடரெல்லாம் இருக்கக்கூடாது. ஆகவே வரி செலுத்த வேண்டிய காரியங்களுக்கு தேவைகளை குறித்து இதெல்லாம் அத்தியாவசிய தேவை. Praise the Lord. Hallelujah. அத்தியாவசிய செலவுகள், அன்றாட செலவுகள், எதிர்பாராத செலவுகள் நமக்கு உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஊழியத்துக்குள்ள வரும்பொழுது ஊழியத்துல பலவிதமான தேவைகள் மத்தியில் நாம் கடந்து போகிறோம். இவை எல்லாவற்றையும் நாம வாய் திறந்து பேசுகிறதுக்கு முன்பதாகவே அவையெல்லாம் அறிந்திருக்கிறார். அதுதான் சங்கீதம் 139ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் எழுதுகிறார், என் வாயிலிருந்து சொல் புறமாததுக்கு முன்பதாகவே அவையெல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க. நம்ம வாயிலிருந்து பேசுகிறதுக்கு முன்னாடி நாம் என்ன பேச வர போறோம் சொல்லி ஆண்டவருக்கு நல்லா தெரியாது. ஆகவே யாருமே இல்லை என்னை விசாரிக்க, நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், நான் எல்லாரும் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன். பணம் இருக்கிறவங்கள தான் இந்த உலகம் மதிக்கிறாங்க, காசு இருக்கிறவங்கள தான் இந்த உலகம் மதிக்குது, என்னை யாருமே மதிக்கிறதுன்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். உன்னை பரலோகம் மதிக்கிறது, உன்னை பரலோகம் விரும்புகிறது. பரலோகத்தின் தேவன் உன்னை அதிகமாக நேசிக்கிறார். அவர் இந்த நாளிலே உனக்கு கொடுக்கிற செய்தி, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்.
போகிறான், தூண்டில் போடுகிறான், ஒரு மீனை பிடிக்கிறான், அதை வாய் திறந்து பார்க்கிறான், வெள்ளி பணம். அந்த நாளுடைய தேவையை கர்த்தர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெபம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். அன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா. இதை மத்தேயுல வாசிக்கிற, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். உங்களுக்கு என்ன வேண்டியது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் தருகிறார். நம்முடைய ஆண்டவர் விரும்பினதை தருவாரா? விரும்பினதை தருகிறவர் அல்ல, வேண்டியதை தான் தருவார். இந்த வாலிப பருவத்துல உன்னுடைய விருப்பங்கள் நிறைய விருப்பங்களா இருக்கலாம், நிறைய காரியங்களை நீ விரும்பினவர்களா இருக்கலாம். ஒருவேளை நீ கேட்கலாம், என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொன்னார்ல, ஆகவே நான் விரும்புறதெல்லாம் கேட்கிறேன். விரும்பினதை கொடுக்கிற ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர் கிடையாது. ஹல்லேலூயா. வேண்டியதை தருகிறவர். எது உனக்கு வேண்டியதோ அதை தான் தருகிறார். பிரைஸ் தி லார்ட். எது உனக்கு வேண்டாததோ அதை தரமாட்டார். காரணம், அவர் அப்பா, நாம எல்லாம் பிள்ளைங்க. அப்பா பிள்ளைங்களுக்கு எது தேவையோ அதை தான் தருவார். தேவையில்லாத ஒரு பொருளை பிள்ளைங்க கையில் இருக்கிறத அவர் விரும்ப மாட்டார். அப்படி தேவையில்லாத பொருட்களை பிள்ளைங்க கையில் இருந்தாலும் உடனே அதை பிடுங்கிக் கொள்வார். பையன் கிட்ட ஒரு 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 மேட்ச் பாக்ஸ், ஒரு தீப்பெட்டி இருந்தா குழந்தைகிட்ட அதை கொடுக்க மாட்டோம். கத்தி பிள்ளைங்க கையில இருந்தா உடனே எடுத்து அப்பா போய் என்ன பண்ணுவாங்க, பிடுங்கிப்பாங்க. ஒரு ஸ்டிக்கை கையில வச்சிருந்தானே எங்க கண்ணு குத்திக்க போறான்னு சொல்லி உடனே அதை போய் அவன் கையில இருந்து பிடுங்கிடுவாங்க. காரணம், அது அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லி அந்த அப்பாவுக்கு நல்லா தெரியும். அதனால்தான் சில வேண்டாததெல்லாம் உன் கையில இருந்து பறிக்கப்படுகிறது. காரணம், இது உனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சில காரியங்களை உன் கையில இருந்து பறித்து கொள்ளுகிறார். உனக்கு எது தேவையோ அதை தருகிற ஆண்டவர் தான் என்னுடைய ஆண்டவர். ஆகவே ஆண்டவர்கிட்ட இப்படி ஜெபம் பண்ணுங்க, எனக்கு விரும்பினதை வேணாம்பா, எனக்கு என்ன வேண்டியதோ அதை நீங்க தாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு வேண்டியதை தருகிற ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர். ஆகவே வேண்டியதை தந்த அந்த ஆண்டவருக்காக அந்த அந்த அன்பை உணர்ந்த பேதுரு சொல்லுகிறான், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்னொரு சம்பவம், 1 பேதுருடைய புத்தகத்தில் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். 20ஆம் அதிகாரத்துல பேதுருடைய மரணத்தை குறித்து, அவன் எப்பொழுது சாவான், எப்படி சாவான்னு சொல்லி ஆண்டவர் முன்கூட்டியே தீர்க்கதரிசனமா சொல்றாரு. இப்போ அப்போஸ்தலர்கள் 12ஆம் அதிகாரத்துல பேதுரு சிறைப்பிடிக்கப்படுகிறான். அவனை யார் சிறைப்பிடிக்கிறான்னா, ஏரோது சிறைப்பிடிக்கிறான். ஏரோது சிறைப்பிடித்து அவனை காவலிலே போட்டு வைக்கிறான். பஸ்கா பண்டிகைக்கு பின்பு பேதுருவை சிறை சேதம் பண்ணுவதாக அவன் யோசனையோடு கூட இருக்கிறான். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறான். சிறைச்சாலையில நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். தேவதூதன் இறங்கி வருகிறான், அவனை தட்டி எழுப்புறான். அவனுடைய கையில் இருக்கிற விலங்குகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. அவன் எழுந்து நடந்து செல்கிறான். தூதன் அவனுக்கு முன்பாக செல்கிறான். கதவுகள் எல்லாம் தானாய் திறவுண்டு போகிறது. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் 2 பேரும் அந்த சிறை காவலை விட்டு வெளியே வர்றாங்க. அவனை நகரத்திலே அவன் கொண்டு வந்து விடப்படுகிறான். இதெல்லாம் பேதுருக்கு தெரியவே இல்லை. தூக்கத்திலே கனவு காணுகிறது போல அவன் நடந்து போறான். வெளியே வந்த பிறகுதான் தெரிந்து தேவதூதன் தன்னை விடுவித்தான் என்று சொல்லி. பேதுருக்கு எப்படி அவ்வளோ காவல் மத்தியிலையும் அடுத்தது மரணம். பிரைஸ் தி லார்ட். இந்த அடுத்தது அவனுக்கு என்னன்னா மரணம் தான் சம்பவிக்க போகிறது என்று தெரிந்து எப்படி அவனுக்கு தூக்கம் வந்துச்சு தெரியுமா? அவனுக்கு முன்கூட்டியே ஆண்டவர் அவனுடைய மரணத்தை குறித்து தெரிவித்திருக்கிறார். யோவான் எழுதும் சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுருவே, நீ இளைஞனா இருந்த போது உனக்கு நீயே அறை கட்டி கொண்டாய். நீ முதிர் வயதுடன் ஆகும்போது உன் கைகளை நீ நீட்டுவாய், வேறு ஒரு உன் அறையை கட்டுவாய். உன்னை இளைஞனா இருந்தபோது உனக்கு இஷ்டமான இடத்துல நீ நடந்து தெரிந்தாய். ஆனா நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது உனக்கு இஷ்டமில்லாத இடத்துல உன்னை அவர்கள் அழைத்து கொண்டு செல்வார்கள். நீ கைகளை நீட்டுவாய், அவர்கள் வேறு ஒருவன் உன் அறையை கட்டுவான்னா என்ன அர்த்தம்னா, பேதுரு தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட போகிறான். பேதுருடைய மரணம் சிலுவையில தான் அவனுடைய மரணம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் முன்கூட்டியே தீர்க்கதரிசனமா சொல்லிட்டாரு. இந்த சிலுவை மரணத்தை யாரு கொடுக்கிறாங்கன்னா, ரோமர்கள் தான் சிலுவை மரணத்தை கொடுப்பாங்க. ஏரோதுனுடைய நாட்கள் இருந்த ஏரோதுனுடைய நாட்கள் இருந்த மரண தண்டனை என்பது சிறைச்சேதம் பண்ணுவது. ரோமர்கள் சிலுவையில் அறிந்து கொள்வார்கள். அப்படின்னா பேதுருடைய மரணம் ஏரோது கையில இல்ல, ரோமர்களுடைய கையில தான் இருக்கு.
பேதுருனுடைய ஊழியம் ஏரோதனுடைய முடிய போகிறது அல்ல, ரோமருடைய நாட்கள் தான் பேதுருனுடைய ஊழியம் முடிவுக்கு வர போகிறதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துக்கும் முன்பாகவே தீர்க்கதரிசனமா சொல்லிவிட்டார். இயேசு கிறிஸ்து அதை குறிப்பிட்டு விட்டார். ஆகவே பேதுரு தைரியமாய் கண்ணு மூடி தூங்குறான், கவலை மறக்கிறான். அவனால எப்படி நிம்மதியா தூங்க முடியுது தெரியுமா? ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அவன் தைரியமா சொல்லுகிறான், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உன் கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. இந்த நாட்டில் இந்த வாலிப பசங்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு சரியான தூக்கம் வர்றதில்லை. நைட்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு மென்டல் டார்ச்சர். தூக்கம் அதிகமா இல்லைன்னா மனதளவில், சிந்த பிரகாரமா, சரீர அளவில் வாலிப பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இரவெல்லாம் தூக்கம் இல்லாம போராடுறியா? தூங்கி தூங்கி பார்த்து உனக்கு தூக்கம் வரலையா? உன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், மறக்க முடியாத சம்பவங்கள், தோல்விகள் உன்னை தூக்கமில்லை இழக்க செய்ய வைக்கிறதா? எங்கேயாவது வீட்டை விட்டு ஓடி போன போல, மண்டையை போட்டு பிச்சுக்கணும் போல இருக்கா? ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கணும் போல இருக்கா? எனக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். நான் உன்னை விசாரிக்கிற தேவன். பேதுரு தைரியமா சொல்றான், நான் கட்டப்பட்ட நிலையில இயேசு கிறிஸ்து என்னுடைய கட்டுகளை அவிழ்த்தார். பிரைஸ் தி லார்ட். காரணம் பேதுருக்கு தெரிஞ்சது, எங்க எப்போ சாகணும் சொல்லி பேதுருக்கு நல்லாவே தெரிஞ்சது. காரணம் ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டார். இன்றைக்கும் ஒருவேளை மரண போராட்டம் உன்னை துரத்துகிறதா? மரண பயத்தினால பீடிக்கப்பட்டிருக்கிறாயா? எனக்கு கர்த்தர் சொல்றாரு, எங்க சாகணும் எப்போ சாகணும் சொல்லி கர்த்தர் கையில தான் இருக்கு. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறார், என் காலங்கள் உம்முடைய கைகளில் இருக்கிறது. நம்முடைய எதிர்காலம் கர்த்தர் கையில இருக்கு. யார் கையிலும் உன் எதிர்காலம் இல்லை. வாலிப தங்கச்சி, ஒருவேளை யாருன்னா உன்னை மிரட்டுறாங்களா, உன்னை பயமுறுத்துறாங்களா, உன்னை நான் சாகடிச்சிருவேன் என்று சொல்லி உன்னை அவங்க த்ரெட்டன் பண்றாங்களா? நீ கலங்காத, நீ மதிப்பதில்லை, நீ சாவதில்லை, நீ பிழைக்கவே பிழைப்பா என்று சொல்லுகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறார். அவர் மேல் உங்கள் கவலைகள் எல்லாம் வச்சிருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பேதுருவை விசாரித்த ஆண்டவர் உங்களை விசாரித்து நடத்துவார். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த தந்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாலிப தம்பி தங்கச்சிங்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். இதோ ஆண்டவரே, என்னுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை விசாரிக்க, எங்களை ஆதரிக்க, எங்கள் மேல் அன்பு செலுத்த யாரும் இல்லைன்னு சொல்லி அன்புக்காக ஏங்கி நிற்கிற வாலிப தம்பி தங்கச்சிங்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். பரலோக தேவனே, இந்த நேரத்துல இறங்கி அவர்களுடைய முகங்களிலிருந்து வடிகிற கண்ணீரை துடையும். அவங்களுடைய சிந்தை படி சரீர பிரகாரமா அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அநேகருக்கு சாப்பிட பிடிக்கல, இரவுல தூங்க பிடிக்கல, தூக்கம் இல்லாம, சரீர பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம எங்க பிள்ளைங்க அதிகமாய் நசுக்கப்பட்டிருக்காங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை கவலையிலே மூழ்க வைக்க போராடுகிற அந்த காலத்தின் ஆவியிலே நான் கடிந்த புறப்படுத்துகிறேன். சத்துரு வெட்கப்பட்டு திரும்பட்ட இயேசுவின் நாமத்துல பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. வாலிப தம்பிகளை பலப்படுத்துங்கப்பா. வாலிப தங்கச்சிகளை பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரை பலவான் கையில் இருக்கிற ஒரு அம்புகளாக மாற்றுங்கப்பா. யோவான் சாணகனை போல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக மாற்றுங்கப்பா. பற்றி எரிகிற ஒரு தீபமாக எங்க பிள்ளைங்களை மாற்றுங்கப்பா. ஒருவராக கெட்டு போய் நித்திய ஆக்கினை அடைவது உங்க சித்தம் இல்லையே இயேசப்பா. வாலிப தம்பி தங்கச்சிகளை பலப்படுத்தும், அவர்கள் எடுத்து வல்லமையா பயன்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யுங்க. அவங்க தேவைகளுக்காக நான் வேண்டுகிறேன். என்ன அத்தியாவசிய தேவையில எந்தெந்த பிள்ளைங்க இந்த நாளில சிக்கொண்டு கிடக்கிறாங்களோ அவங்க தேவையை கர்த்தாவை நீங்க பரத்திலிருந்து சந்திக்கும்படி நான் வேண்டுகிறேன். அவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டீங்களா? பேதுரு ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமா வழி நடத்திருக்காருல்ல. ஆமாக்கா, எனக்கும் என்னோட மனசுல இப்போ ஒரு புது நம்பிக்கை வந்துருச்சு. நான் இனி எது ஜெபிச்சாலும் ஆண்டவர் எனக்கு செய்வாருன்ற ஒரு புது பலனும் எனக்கு கிடைச்சிருச்சு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த ப்ரோக்ராம் ஒவ்வொரு மாதமும் 4வது வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye friends from Rangila and Lakshanya.